ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போயிருப்போம். ஆனால் திருவண்ணாமலையில் நம்ம மூலவரை சந்திக்கிறத விட இவரை சந்தித்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது யார் அப்படின்னா, திருவண்ணாமலையில் இருக்கும் பாதாள லிங்கம் தான். திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வருவது மலையே சிவனாக காட்சி தருவது தான். இந்த கோயிலில் அருணாச்சலேஸ்வரர் நெருப்பு வடிவில் காட்சி தராரு. இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த சிவனுக்கான திருத்தலமாகும். தினமும் எண்ணற்ற பக்தர்கள் இந்த கோயிலில் அருணாச்சலேஸ்வரர் வழிபட்டுட்டு போகிறாங்க. திருவண்ணாமலையில் உள்ள ரமண மகரிஷியின் ஆசிரமமும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும், ரமணருக்கும் பாதாள லிங்கேஸ்வரருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ சொல்கிறேன். ஒருமுறை ரமண மகரிஷிக்கு மரணம் பற்றிய எண்ணம் தோன்றியபோது திருவண்ணாமலைக்கு வந்ததாகவும், அங்கே பாதாளலிங்கம் இருக்கும் குகைக்குள்ளே சென்று தவம் புரிய ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் நாட்கணக்கில் மெய் மறந்து தவம் இருந்த காரணத்தால் அங்கே இருக்கும் பூச்சிகள் எல்லாம் அவரது உடலை கடித்து புண்ணாக்கியதாகவும், ஆனால் ரமண மகரிஷி எந்த உணர்வும் இல்லை, அசைவும் இல்லை. இப்படி பல நாட்களாக தவத்திலே இருந்த ரமண மகரிஷி பூச்சிகள் கடித்த புண்களில் இருந்து இரத்தம் வெளியேறியதாகவும், பிறகு சேஷாத்ரி சுவாமிகள் தான் பல துறவிகளின் உதவியோடு பாதாள குகையிலிருந்து ரமண மகரிஷி மீட்டு வெளியே கொண்டு வந்ததாகவும், திருவண்ணாமலை கோவிலில் உள்ள 5ஆம் பிரகாரத்தில் 1000 மண்டபம் அருகில் இருப்பது தான் இந்த பாதாள லிங்கம். இங்கே சிவபெருமான் பாதாள லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் லிங்க வடிவில் காட்சி தராரு. இந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னா சில படிகள் பாதாளத்தில் இறங்கி சென்று தான் நம்ம வழிபடணும். இந்த லிங்கம் இருக்கும் சன்னதியில் அமர்ந்து தியானம் செய்தால் மரண பயம் நீங்கும் என்பது இங்கே ஐதீகமாக இருக்குது. திருவண்ணாமலையில் திரும்பிய இடமெல்லாம் லிங்கத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த கோயிலில் மொத்தம் 56 லிங்கங்களும் அதில் 11 லிங்கங்களுக்கு தனி சன்னதியும் இருக்கிறது ஒரு மிக சிறப்பான இடம் தான் இது. மரண பயமோ அல்லது மனதில் ஏதேனும் பயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே இருக்க பாதாள லிங்கரை தரிசித்து வாங்க. எல்லாமே உங்களுக்கு நீங்கும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்தடுத்த தேவோஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.